வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயங்கள் தொழிலாளர் சட்டங்கள், பாதுகாப்பு உற்பத்தி, அப்புறம் சிவிங்கி புலிக்குட்டிகள். என்னடா இது ஒண்ணுக்கொன்னு சம்பந்தமே இல்லாம இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆனா உண்மை என்னன்னா இது எல்லாமே ஒரே பெரிய கதையோட சின்ன சின்ன துண்டுகள் தான். வாங்க அந்த மறைஞ்சிருக்கிற இணைப்புகள் என்னன்னு நாம சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு நாள்ல வர செய்திகள் நம்ம எதிர்காலத்தை பத்தி எவ்வளவு விஷயங்களை சொல்ல முடியும். தொழிலாளர் சட்டங்கள்ல ஆரம்பிச்சு புதுசா பிறந்த சிவிங்கி புலிக்குட்டிகள் வரைக்கும் இந்த எல்லா புள்ளிகளையும் இணைச்சு அது என்ன பெரிய சித்திரத்தை உருவாக்குது, நம்மள எங்க கூட்டிட்டு போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. சரி, முதல்ல நம்ம பார்க்க போறது இந்தியாவுல வேலை பார்க்குற முறையே அடியோடு மாத்த போற ஒரு விஷயத்தை பத்தி தான். இது பல வருஷங்கள்ல இல்ல பல 10 வருஷங்கள்ல நம்ம பார்க்காத ஒரு மிகப்பெரிய தொழிலாளர் சீர்திருத்தம். இந்த மாற்றத்தோட அளவை நீங்களே பாருங்க. வருஷக்கணக்கா பிசினஸ் பண்றவங்களையும் சரி, வேலை பார்க்கறவங்களையும் சரி, குழப்பத்துல ஆழ்த்திக்கிட்டு இருந்த 29 தனித்தனி சிக்கலான சட்டங்கள் இப்போ வெறும் 4 ரொம்ப சிம்பிளான தெளிவான சட்ட தொகுப்புகளா மாத்தப்பட்டிருக்கு. இது நிர்வாக ரீதியா ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல்னு நான் சொல்லணும். அந்த 4 புதிய சட்டத்தொகுப்புகள் இதுதான். ஊதியங்களுக்கான சட்டம், தொழில்துறை உறவுகள் சட்டம், சமூக பாதுகாப்பு சட்டம், அப்புறம் தொழில் பாதுகாப்பு, சுகாதாரம் மற்றும் வேலை நிலைமைகள் சட்டம். இது ஒவ்வொன்றுமே தொழிலாளர் நலன்ல ஒரு முக்கியமான பகுதியை பார்த்துக்க போகுது. இந்த மாற்றங்கள் எல்லாம் வெறும் பேப்பர்ல மட்டும் இல்ல, மக்களோட வாழ்க்கையில நேரடியா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. உதாரணத்துக்கு, இனிமே அப்பாயின்மெண்ட் லெட்டர் கட்டாயம் அப்படின்னா என்ன? திடீர்னு ஒருத்தரை வேலையை விட்டு தூக்க முடியாது. மினிமம் வேஜ், அதாவது குறைந்தபட்ச ஊதியம், இனிமே சில தொழில்களுக்கு மட்டும் இல்ல, அமைப்பு சாரா தொழிலாளர்கள் உட்பட எல்லாருக்குமே உண்டு. அதோட 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு இலவசமா ஹெல்த் செக்அப். இது எவ்வளவு பெரிய சமூக பாதுகாப்பு நடவடிக்கை! சொல்லப்போனா இது முறைசாரா துறையை முறைப்படுத்துறதுக்கும் கோடிக்கணக்கான தொழிலாளர்களுக்கு ஒரு புதுவிதமான பாதுகாப்பு கொடுக்கறதுக்கும் ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டெப். சரி, ஒரு பக்கம் நம்ம நாட்டுக்குள்ள தொழிலாளர் கட்டமைப்பை பலப்படுத்திட்டு இருக்கோம். அதே சமயம் இன்னொரு பக்கம் உலக அரங்கில் இந்தியாவின் தடம் இன்னும் பெருசாகிட்டே இருக்கு. இது வெறும் ராணுவ பலத்துல மட்டும் இல்ல, நம்ம கலாச்சாரத்திலையும் தெரியுது. இந்த நம்பரை பாருங்க, 1,54,000 கோடி ரூபாய். இது வெறும் ஒரு புள்ளி விவரம் இல்ல. இது இந்தியாவின் பாதுகாப்பு உற்பத்தி திறன் இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு வளர்ந்திருக்குங்கிறதுக்கான ஒரு அசைக்க முடியாத சாட்சி. சில வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இறக்குமதியை நம்பிட்டு இருந்த ஒரு நாடு இப்ப உள்நாட்டிலே இந்த அளவுக்கு உற்பத்தி செய்துன்னா பாத்துக்கோங்க. உள்நாட்டு உற்பத்தி மட்டும் அதிகரிக்கல, அதே வேகத்துல உலக நாடுகளுக்கு இந்தியாவின் பாதுகாப்பு ஏற்றுமதியும் 23,622 கோடி ரூபாய்ங்கிற ஒரு புதிய உச்சத்தை தொட்டிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்தியா இனிமே வெறும் ஒரு வாங்குற நாடுங்கிற நிலையில இருந்து ஒரு விக்கிற நாடா, ஒரு முக்கியமான குளோபல் சப்ளையரா மாறிட்டு வருது. இந்த எண்கள் எல்லாம் ஒரு பெரிய லட்சியத்தோட ஒரு பகுதிதான். இப்போதைக்கு 460க்கும் அதிகமான பாதுகாப்பு நிறுவனங்கள் இந்தியாவில் இயங்கிட்டு இருக்கு. 80க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு நாம ஏற்றுமதி பண்றோம். ஆனா இலக்கு என்ன தெரியுமா? 2029க்குள்ள உற்பத்தியை 3 லட்சம் கோடியா உயர்த்தணும், ஏற்றுமதியை 50,000 கோடியா மாத்தணும். ஆனா பாருங்க, செல்வாக்குங்கிறது ராணுவத்தாலையும் பொருளாதாரத்தாலையும் மட்டும் வர்றதில்ல. அது சாஃப்ட் பவர், அதாவது நம்ம கலாச்சாரம் மூலமாவும் கட்டமைக்கப்படுது. இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் நாகாலாந்தோட ஹார்ன்பில் திருவிழா. 2025ல சுவிட்சர்லாந்து, அயர்லாந்து, இங்கிலாந்து மாதிரியான நாடுகள் பார்ட்னரா சேர்றாங்க. இதனால நாகா மக்களோட அந்த தனித்துவமான கலாச்சாரம் உலக மேடைக்கு போகுது. இது வெறும் ஒரு ஃபெஸ்டிவல் இல்ல, இது கலாச்சார பரிமாற்றம், சுற்றுலான்னு எல்லாத்தையும் வளர்க்குற ஒரு சக்தி வாய்ந்த கருவி. கலாச்சாரத்துல நாம எப்படி உலகத்தோட கனெக்ட் ஆகுறோமோ அதே மாதிரி நாம எல்லாரும் சேர்ந்து ஃபேஸ் பண்ற ஒரு பொதுவான சவால்லையும் இணைஞ்சிருக்கோம். அதுதான் நம்ம பூமி. இப்போ நாட்டு எல்லைகளை தாண்டி நம்ம எல்லாரோட கூட்டு பொறுப்பு பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். நம்ம முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சவால்கள்ல ஒண்ணு கிளைமேட் சேஞ்ச். குறிப்பா நகரங்கள்ல வெப்பநிலை தாறுமாறா ஏறுறதும், கிராமப்புறங்கள்ல வெப்ப அழுத்தம் அதிகமாகறதும் ஒரு பெரிய பிரச்சனையா உருவெடுத்திருக்கு. இந்த குளோபல் சவாலுக்கு தமிழ்நாடு ஒரு லோக்கல் சொல்யூஷனை கொண்டு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் எங்கெல்லாம் வெப்பம் அதிகமா இருக்குன்னு கண்டுபிடிக்க ஹீட் மேப்ஸ் ரெடி பண்றாங்க. அடுத்து அந்த டேட்டாவை வச்சு கூல் சிட்டி மாதிரி திட்டங்களை செயல்படுத்துறாங்க. கடைசியா இது எல்லாம் அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ மாஸ்டர் பிளான்லயே சேர்த்துடுறாங்க. இதுதான் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்றதுக்கான சரியான வழி. உலகளாவிய பிரச்சனைக்கு உள்ளூர் தீர்வுகள். நிலத்தில வெப்பத்தை குறைக்க தமிழ்நாடு இந்த மாதிரி முயற்சி எடுக்கும்போது கடலையும் நம்ம கவனிக்கணும் இல்லையா? நவம்பர் 21 உலக மீன் வள தினம். நம்ம கடல் வளங்களோட முக்கியத்துவத்தை நமக்கு ஞாபகப்படுத்துது. 2025க்கான தீம் என்ன தெரியுமா? இந்தியாவின் நீல புரட்சி. இது ஆரோக்கியமான கடல்கள் மேல இந்தியாவுக்கு இருக்கிற அக்கறைய தெளிவா காட்டுது. உலக நாடுகள் எல்லாம் ஒன்னா கூடி
காலநிலை மாற்றத்தை பத்தி பேசுற மிக முக்கியமான மாநாடு தான் இந்த COP மாநாடு. 2026ல நடக்க போற COP 31ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ராஜதந்திர உடன்பாடு நடந்திருக்கு. அரசியல் காரணங்களால பேச்சுவார்த்தை நின்னுடக்கூடாதுன்னு துருக்கி மாநாட்டை நடத்தினாலும் ஆஸ்திரேலியா பேச்சுவார்த்தைகளை வழிநடத்தும். இது என்ன காட்டுதுன்னா, கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நம்ம பூமியை காப்பாத்த உலகம் ஒன்னா சேர முடியும்னு தான். சரி, இப்போ கொஞ்சம் நம்பிக்கையான சந்தோஷமான பகுதிக்கு வரலாம். வண்ணவிலங்கு பாதுகாப்புலையும் சரி, மனித சாதனைகளையும் சரி, நமக்கு கிடைச்ச சில வெற்றிகளை கொண்டாடலாம். இது உண்மையிலேயே ஒரு அற்புதமான செய்தி. இந்தியாவின் சிவிங்கி புலி திட்டத்துல ஒரு வரலாற்று சாதனை நடந்திருக்கு. ஆமாங்க, இந்தியாவுல பிறந்த முகிங்கிற ஒரு பெண் சிவிங்கி புலி 5 ஆரோக்கியமான குட்டிகளை ஈன்றிருக்கு. இது வெறும் ஒரு நம்பர் இல்ல, இது ஒரு பெரிய நம்பிக்கையோட அடையாளம். இது ஏன் இவ்ளோ பெரிய விஷயம்னு கேக்குறீங்களா? ஏன்னா இந்தியாவுல பிறந்த ஒரு சிவிங்கி புலி வெற்றிகரமா குட்டி போடுறது இதுதான் முதல் தடவை. இது என்ன சொல்லுதுன்னா, அந்த விலங்குகள் இந்திய சூழலுக்கு நல்லாவே பழகிடுச்சு, இங்கேயே அதால இனப்பெருக்கம் செய்ய முடியுதுங்கிறதுக்கான ஒரு பலமான ஆதாரம். இப்போ இந்தியாவுல சிவிங்கி புலிகளோட எண்ணிக்கை 34ஆ உயர்ந்திருக்கு. வனவிலங்கு பாதுகாப்புல கிடைச்ச இந்த வெற்றி மாதிரியே கலை, இலக்கியம்னு மொத்த துறைகள்லயும் உலக அளவுல அங்கீகாரங்கள் கிடைச்சிருக்கு. மெக்சிகோவோட ஃபாத்திமா போஷ் மிஸ் யூனிவர்ஸ் பட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க. அதே சமயம் ரபிஹ் ஆலமெடன், பேட்ரிஷியா ஸ்மித் மாதிரி பெரிய எழுத்தாளர்கள் அவங்களோட படைப்புகளுக்காக மதிப்புமிக்க தேசிய புத்தக விருதுகளை வாங்கியிருக்காங்க. ஆக புதிய சட்டங்கள்ல இருந்து புதுசா பிறந்த உயிர்கள் வரைக்கும் இன்னைக்கு நாம பார்த்த இந்த கதைகள்ல ஒரு 10 வருஷம் கழிச்சு, அதாவது 2035ல நாம எதை பத்தி இன்னும் பேசிட்டு இருப்போம்னு நினைக்கிறீங்க? அந்த தொழிலாளர் சீர்திருத்தங்கள் கொண்டு வந்த மாற்றத்தை பத்தியா, இல்ல பாதுகாப்பு துறையோட வளர்ச்சியையா, இல்ல இந்திய மண்ணுல பிறந்த அந்த சிவிங்கி புலிக்குட்டிகளோட அடுத்த தலைமுறையையா? யோசிச்சு பாருங்க.